ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் மேலே சம்பவமாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கமருதீன் திவாகர் மேலே கை ஓங்கின ஒரு காரணத்தினால இன்றைக்கி, அதாவது நாளைக்கு கண்டிப்பாக வந்து ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அவர் கண்டிப்பாக வெளியே போயிடுவார்ன்ற மாதிரி ஒரு நியூஸில் வந்துட்டு பயங்கரமாக வந்து பிரபலமாக பரவலாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் திவாகருக்கு அப்போ கொடுக்கணுங்க, அவர் மட்டும் ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் ரசிகர்லாம் வந்து திவாகருக்கும் வந்துட்டு இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கேமுக்குள்ள ஒரு ட்விஸ்ட்டை வந்துட்டு சுபிக்ஷா பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அதான் பயங்கரமாக இருக்குது. இது ட்விஸ்ட்டாக இல்லை பச்சை துரோகமாக அப்படின்னு தான் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ட்விஸ்ட்டே கிடையாது, துரோகம் தான். ஏன் அப்படின்னா சொன்ன வாக்கும் நாக்கும் உண்மையாக இருக்கணும். இப்போ இவங்க வந்துட்டு அதாவது விஜய் பார்வதி வந்து எதுக்காக அவ்வளோ ஆக்ரோஷமாக நேற்று வந்துட்டு இப்படி கோபமாக பண்ணாங்கன்னா, இந்த லாஸ்ட் நாள் வந்துட்டு அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்துட்டு திவாகர் காலையே விழுறாங்க. திவாகர் காரில் விழுந்து இங்கே பாரு கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடலாம், பாதி கிணற தாண்டிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம மீதி கிணற நம்ம கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக தாண்டிட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு அதுக்கு அகேன்ஸ்டாக அங்கே வந்து ரம்யா ஒரு பக்கம் கையமையாக கத்துறாங்க. எஃப்ஜே சபரி இன்னும் எத்தனையோ பேர் அவங்களெல்லாம் வந்துட்டு மேனேஜ் பண்ணி கடைசியில் இவரும் திவாகரும் வந்து ஒத்துக்கிட்டாரு. திவாகருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவை பிடிக்கும், திவாகருக்கு யாரை தான் பிடிக்காது. இன்றைக்கி சுபிக்ஷா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரோரா அப்படின்னு போயிட்டே இருக்கும் லிஸ்ட்டில். அவர் லிஸ்ட்டில் ஃபுல்லாக பொண்ணுங்களாக தான் இருக்கும் பிடிச்ச லிஸ்ட்டில், அது வேறு விஷயம். இந்த மாதிரி வந்துட்டு சரி இவங்களும் சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு சுபிக்ஷாவுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. அந்த பாட்டில்ஸ் வந்து அப்புறம் வந்து அள்ளி கொடுத்து உள்ளே போட்டாங்க. இது வந்துட்டு உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கியூசின்ற பொறுப்பில் வந்து இவங்க வந்து பண்ணிட்டாங்களா கேட்டிங்கன்னா, அதாவது பிக் பாஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பவர் கொடுத்தாரு. என்ன பவர் கொடுத்தாருன்னா, நான் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்தா அதான் தான் நீங்கள் பண்ணீங்க, இப்போ அடிஷ்னலாக உங்களுக்கு உங்ககிட்ட யாரெல்லாம் நல்லா பழகிறாங்களோ அதை அடிஷ்னல் பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கங்கன்னு தான் சொன்னார். அதை மட்டுமே ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்கன்னு சத்தியமாக சொல்லலை. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, சுபிக்ஷாவுக்கு அள்ளி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி கொடுத்த ஒரு காரணத்தினால சுபிக்ஷா நேற்று வந்துட்டு கிட்டத்தட்ட 30+37 சம்திங் அந்த காயினை வந்து வின் பண்ணாங்க. சரி, இப்போ வந்துட்டு சுபிக்ஷா டீல் போட்ட காரணத்தினால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் விஜய் பார்வதியும் திவாகரும் பண்ணாங்க. ரைட், சரி, ஓகே, சரிங்களா. இப்போ என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, சுபிக்ஷா அங்கே போயிட்டு அந்த வின்னர் நீங்கள் தான் அப்படின்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணோடனே அந்த காயினை எடுத்து கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். விஜய் பார்வதிக்கு ஒரு பக்கம் ஒரு பெரிய துரோகம் இருந்தாலும் ஒரு டீல், அதுக்கு முன்னாடி ஒரு டீலை வந்துட்டு கனிக்கிட்ட போட்டிருக்காங்க. கேப்டன் கனிக்கிட்ட என்ன போட்டிருக்காங்க, 60-40 அதை வந்து போட்டிருக்காங்க. ஒரு காயினை கொடுத்தா 60-40 எப்படி கவர் ஆகும்? அவங்க அன்றைக்கி எத்தனை காயின் சம்பாரிச்சாங்களோ அதில் 60-40 அப்படின்னா அவங்களுக்கு 60 இவங்களுக்கு 40. அப்படியும் வரும்போது எப்படி இது வந்துட்டு சாத்தியமாகும்? அங்கேயே வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி கனி வந்து கேள்வி சூப்பராக கேட்டாங்க. அதுக்கப்புறம் வேணுன்னா 2 பிச்சை போடுறாங்களாம். அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வேண்டாமா, எனக்கு இந்த ஒரு காயினே போதும். சரி, அப்போது ஒரு இட்டு கட்டுறாங்க சுபிக்ஷாவுக்கு. இது சரியான அடி என்ன தெரியுங்களா, அதுவும் சபையில் வச்சு. ஆக்சுவலாக கனி வந்து ஒரு சில இடங்களை வந்துட்டு கிளவராக வந்துட்டு அவங்கள அப்படியே வந்து லாக் பண்ணுறாங்க. இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு நீ எனக்கு கொடுப்பேன்னு நீ சொல்லியிருந்த, எனக்கு வேண்டாம், ஏன்னா எப்படியும் அவங்க தரமாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கனிக்கு. அதனால் நீ வந்துட்டு உனக்காக வேலை செஞ்சாங்க சொன்னல வியானா விக்கல் சுக்கமா அவங்களுக்கு கொடுத்துரு. சரியான பிட்டில் போட்டவொடனே அவங்க அப்படியே புதுங்குறாங்க. ஏன்னா பக்கத்தில் அப்படியே முழிக்கிறாங்க. விஜய் பார்வதி என்ன நீ சொல்கிறேன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு. அப்பயே என்ன பண்ணுறாங்க, இல்லை எனக்காக வந்து வேலை செஞ்சவங்க அவங்க இருக்காங்க, அவங்களுக்காக நாங்கள் கொடுக்கணும் அப்படின்ன உடனே விஜய் பார்வதி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தாங்க முடியல, டென்ஷன் ஆகுது. ஆனால் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, ஏன்னா அது வந்து மண்டே தான். இப்போ வந்து நான் தரமாட்டேன் தரேன் அப்படின்னு என்ன சொன்னாலும் இறுதி தீர்ப்பு மண்டே தான். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு தர போகிறாங்கன்றது. விஜய் பார்வதிக்கு என்ன இவ்வளோ விஷயங்களும் வந்துட்டு, அதாவது ஃபஸ்ட்டு ரம்யா கிட்ட வந்துட்டு விஜய் பார்வதி டீலை போடுறாங்க. ரம்யா அவ்வளோ கேடியாக வந்துட்டு பிரவீன் கிட்ட டீலை போட்டு, ஆனால் இதில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு வந்துட்டு இது விஜய் பார்வதிக்கு சுபிக்ஷா வந்துட்டு பெருசாக ஒரு பச்சை துரோகம் பண்ணியிருக்காங்க, அதை இல்லைன்னு சொல்ல. ஆனால் செம்ம ஆப்பு வந்துட்டு விஜய் பார்வதி ரம்யா கொடுத்ததான். எங்கே நீங்கள் எல்லாத்தையும் நோண்டி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ஒரே ஒருத்தருக்கு மூஞ்சி மட்டும் ஜெங்கின்னு போயிருக்கும் ரம்யாவோடது. நான் வந்துட்டு இந்த இதில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டது ரம்யாவுக்கு ஒரு செம்ம ஆப்பு தான். ஏன்னா இவங்க ஒரு டீல் போடுறதுக்கு முன்னாடியே ரம்யா வந்துட்டு விஜய் பார்வதிக்கு டீலை போட்டு அங்கே பிரவீனுக்கு ஒரு டீலை போட்டாங்க. இப்போ நேத்தினமும் ரொம்ப நல்லவங்க மாதிரி வந்துட்டு பிரவீனுக்கு அந்த காயினை கொடுத்துட்டு அப்படியே ரொம்ப நல்லவங்கன்னு பேர் வாங்கிக்கிறாங்களாம். அதை கொடுத்த உடனே அந்த ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பிரவீன் வந்துட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லும்போது இப்படி கை கொடுக்கல, போதும் நானே நொந்து போயிருக்கேன் கம்முன்னு போங்கன்ற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு வன்மத்தோடு இவங்க வந்து அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது தெரிஞ்சு போச்சு அவங்க எவ்வளவு காண்டில் வந்துட்டு இதை வேண்டா வெறுப்பா வேறு வழியே இல்லை. இப்போ வினோத்து கூட நிறைய பேர் வந்துட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு வினோத் வந்து ஒரு கேம் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. என்னென்னா எப்படி எனக்கு கிடைக்க போகிறது கிடையாது,
அதை வச்சு நான் என்ன பண்ணேன், இது 5 இதுக்கு வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் சண்டை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் சொல்லியிருந்தா பிக் பாஸ் சொல்லியிருந்தா இவர் விட்டுருப்பாரா? கிடைக்காது, தெரிஞ்சு போச்சு. அதை நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம், அதில் நல்ல பேர் வருதில்ல, அதை வந்து எடுப்போம்னு சொல்லிட்டு தான் அங்கே ஒரு டெக்னிக் ஹேண்டில் பண்ணுறாங்க. சரிங்களா? அவ்வளோ நல்லவராக இருந்திருந்தா வினோத் நேற்று வந்துட்டு திவாகருக்கு விஜய் பார்வதிக்கு சண்டை வரும்போது மூட்டி விட்டுருக்க மாட்டார். அதே மாதிரி அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, மரத்துக்கு சேலை கட்டினா கூட இவன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவான் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார் ரொம்ப நல்லவராக இருந்திருந்தா. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்போது இந்த வார்த்தைலாம் வராது. அதுலேயும் நடுவில் வந்துட்டு இன்னொரு ஒரு பெரிய கேஸான ஒரு வார்த்தையை அவர் விட்டாப்பில், ஓ அதை நம்ம இந்த படத்தில் வந்து கேட்பாங்க, இவர் சொல்லுவார், என்ன செல்லம் ஏதோ ஒரு வார்த்தை வந்துடும் வாயிலன்னு சொன்னியே சந்தானத்தை கேட்பார், அது என்ன வார்த்தை தாள், அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வேறு விட்டு அந்த அடிதடியில் வந்து ஃபஸ்ட்டு கொளுத்தி போட்டதே பார்த்தீங்கன்னா இந்த வினோத் தான். இந்த வினோத்தால் தான் அவ்வளோ பெரிய அடிதடியே வந்துட்டு ஆரம்பிச்சிது. சரிங்களா? ஸோ சுபிக்ஷா வந்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க, உள்ளே வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக விஜய் பார்வதி வந்துட்டு கத்துறாங்க, எனக்கு மட்டும் நீ கொடுக்கல வச்சுக்கோ அப்படி இப்படின்றாங்க. இந்த பொண்ணோட ஃபேஸை பார்த்தீங்களா, குற்ற உணர்ச்சி இருக்கிற மாதிரி அங்கே வந்து ஃபிலிம் காட்டினாங்க. ஏன்னா அங்கே தான் வந்துட்டு கேமரா வந்து ஃபுல்லாக பர்ஃபெக்டாக போகும், மக்கள் வந்து பார்ப்பாங்கன்னு பண்ண பொண்ணு அந்த பெட்ரூமில் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது விக்கல் சேகரம் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த பய உணர்வு அச்ச உணர்வு அதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த பொண்ணு தெளிவாக ஒரு முடிவில் இருக்குது, விஜய் பார்வதிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க பொழுது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணை அன்பால் வந்து டேக்கிள் பண்ண முடியாது, மிரட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க இன்னொரு புது ரூட்டில் போயிருக்காங்க. பட் சுபிக்ஷா வந்து இது பண்ணது டோட்டலி ராங். ஏன்னா உழைச்சாங்கன்னு சொல்லிட்டு சப்ளையர்ஸ்க்கும் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, கனிக்கிட்ட ஒரு டீலை போட்டிருக்காங்க, விஜய் பார்வதிக்கிட்ட ஒரு டீலை போட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஏமாத்துறது வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு. அதே மாதிரி எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த டாஸ்க்கை வின் பண்ணால் என் கையில் வந்து பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் கிடச்சிரும், நான் வந்து பெரியாளாக வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இந்த டாஸ்க்குன்றது ஒரு டாஸ்க்கு தான். இந்த டாஸ்க் மூலமாக உங்களுடைய கேரக்டர் வெளியில் எப்படி வருது அதை வந்து மக்கள் ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஓட்டு வரும். அந்த ஓட்டு மூலமாக தான் நீங்கள் வந்து இந்த டைட்டிலை வாங்க முடியுன்றதை மறந்து எல்லாம் டாஸ்க்கை வின் பண்ணால் போதும், நான் வந்துட்டு மக்கள்கிட்ட பேர் வாங்கிடுவேன், அந்த டைட்டில் எனக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு கண்ணோட்டத்திலே வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா இப்போ தான் அந்த பொண்ணு வந்து ரொம்ப அப்படியே வளர்ந்துட்டு வருது. நேற்று கூட வந்துட்டு அந்த கதை சொல்லும்போது ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த சின்ன வயசில் வந்துட்டு அவங்க வீட்டு கடன் கிட்டத்தட்ட 15 20 லட்ச ரூபா வந்துட்டு அடைச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சில பேர் கடனா அப்படின்னு ஓடிடுறாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மாக்காக அந்த ஒரு வேலையை பண்ணியிருக்கு. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க நிறைய பேர் இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சுட்டு நான்லாம் பெரிய ஆளாக வருவேனா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் வர முடியும். உங்களாலேயும் கொஞ்சம் லக்கு வேணும், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு உதாரணமாக அந்த பொண்ணு இருக்குது. இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் வந்துட்டு இன்னொன்று விஷயமே சொல்லி ஆகணும், அந்த கதை சொல்கிற டாஸ்கில் எனக்கு இவங்க பேச பேச அப்படியே அனிதா சம்பத் ஞாபகம் வந்துச்சு. யாருக்கெல்லாம் பிக் பாஸ் சீசன் 4 அனிதா சம்பத் இவங்க கதை சொல்லும்போது ஞாபகத்தையும் சொல்லுங்கள். ஏன்னா அப்படியே ஒரு அன்றைக்கி அப்படி இழுத்துட்டு போனாங்க அவங்க கதையை. அதே மாதிரி இந்த பொண்ணு இழுத்துட்டு போயிட்டு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க பாருங்கள். பாஸ் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா எங்கள் மாமாவை பற்றியும் பேசிடுவேன்ட்டு, அடே எங்கள் அப்பா வேறு லெவல்ன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சுபிக்ஷா வந்துட்டு இப்போ விஜய் பார்வதிக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா, ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்கன்னா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தாங்க, பிக் பாஸில் என்னங்க இதெல்லாம் வந்து நம்பிக்கை துறகெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைங்க இது கேரக்டர் சம்மந்தப்பட்டது, இந்த பொண்ணு எப்படி இருக்குன்றதானங்க இது மூலமாக தான் மக்களை வந்து கவர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.